மானம் கெட்டவர்களும் மானத்தை விற்றவர்களும் பெரியாரை பற்றி பேசுவதற்கான எந்த யோகியதையும் இல்லாதவர்கள். எவன் என்ன சொன்னாலும் சரி, பெரியார் தான் தமிழை காப்பாற்றியவர். பெரியார் இல்லை என்று சொன்னால் 1938 தமிழ் அழிந்திருக்கும். இன்றைக்கு யாராலும் சொல்ல முடியாது. தமிழ் தேசியவாதிகளாக இருந்தாலும் சரி, படை நடத்த தைரியம் இருந்தாலும் சரி, தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொல்வதற்கான யோகியதை, தைரியம் எவனுக்காவது இருக்கிறதா? காமராஜர் சொன்னார், என்னால் எப்படி முதலமைச்சராக இருக்க முடியும், எனக்கு எந்த அனுபவமும் இல்லை, எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் என்று சொன்னபோது, உங்களுக்கு வருகின்ற எல்லா எதிர்ப்பையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன், நீங்கள் ஆட்சியை மட்டும் நடத்துங்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டில் முதலாக ஒரு தமிழர் ஆட்சியை உருவாக்கிய தலைவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாரிடம் அவர் சொல்கிறார், நாங்கள் ஈழத்தமிழர்களினுடைய உரிமைக்காக போராடப் போகிறோம். எப்படி போராடப் போகிறீர்கள் என்று பெரியார் கேட்டதாகவும், நாங்கள் ஆயுதம் தாங்கி போராடுகின்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம் என்று சத்தியசீலன் சொல்கிறார். நீங்கள் ஆயுதம் தாங்கி போராட வேண்டிய முடிவுக்கு வந்தால் அவன், பெரியார் சொல்கிறார், அவன் பெரிய பெரிய டாங்கி கொண்டு வந்து உங்களை அடித்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். 1973 போராளிகள் அமைப்பை சேர்ந்த சத்தியசீலனை பார்த்து பெரியார் கேட்கிறார், பெரிய பெரிய டாங்கி கொண்டு வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது, அந்த டாங்கிகளையும் எதிர்த்து நாங்கள் போராடுவோம் என்று சத்தியசீலன் சொல்ல, எப்படியோ உங்கள் விருப்பம் போல செய்யுங்கப்பா என்று சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். தமிழ் அறிஞனாக பிறந்து 14 மொழிகளில் தமிழுக்கு வேர்ச்சொல் காட்டி, இந்த தமிழ்தான் உலகத்தின் முதல் மொழி என்கின்றதை நிறுவிய திராவிட மொழிநூல் ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள் பிறந்த நாள் இந்த நாள். அந்த தேவநேய பாவாணர் அவர்கள் 1938 ஒப்பியல் மொழிநூல் என்கின்ற நூலை எழுதிய போது, தேவநேய பாவாணரை போய் சந்தித்து அந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கி, தான் போகும் கூட்டங்களில் எல்லாம் போய் பாவாணரின் நூலை விற்றவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அவருக்கு சேலத்தில் திராவிட மொழிநூல் ஞாயிறு என்கின்ற பட்டத்தை கொடுத்தவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். சுனித்குமார் சட்டர்ஜி என்கின்ற ஒரு பார்ப்பன அறிஞர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக தேவநேய பாவாணரை செயல்பட விடாமல் துரத்திய போது, தன்னுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதே தெரியாமல் குடியாத்தத்தில் ஒரு வீட்டில் பாவாணர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவரை வீடு போய் தேடி சென்று பண உதவி செய்தவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். இப்படிப்பட்ட பாவாணர் தான் சொன்னார், தமிழர்களுக்கு 3 பேர் தலைவர்கள். தமிழர்களுக்கு 3 பேர் தலைவர்கள். ஒருவர் திருவள்ளுவர், இன்னொருவர் மறைமலையடிகள், இன்னொருவர் தந்தை பெரியார் என்று சொன்னவர் தேவநேய பாவாணர் அவர்கள். திருவள்ளுவர் தலை, அவர் மேல் மட்ட மக்களுக்கான கருத்துக்களை சொன்னவர். மறைமலையடிகள் இடைப்பட்ட மக்களுக்காக கருத்து சொன்னவர். தந்தை பெரியார் தான் கடைக்கோடி மக்களுக்கான கருத்தை சொன்னவர் என்று சொன்னவர் மொழிஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள். பாவாணரை விட இன்று எவனும் மேதை இல்லை. எனக்கு வயிறு உண்டு, வயிறை விட அதிகமாக மானம் உண்டு என்று சொன்னவர் தேவநேய பாவாணர் அவர்கள். மானம் கெட்டவர்களும் மானத்தை விற்றவர்களும்
பெரியாரை பற்றி பேசுவதற்கான எந்த யோகியதையும் இல்லாதவர்கள் இன்றைக்கு பெரியாரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் தவறு செய்திருக்கலாம், நான் எனது முடிவை கூட நான் மாற்றி இருக்கலாம், நான் பல குட்டிக்கரணங்கள் அடித்திருக்கலாம், ஆனால் எதுவும் எனக்காக செய்ததில்லை, இந்த தமிழ் சமுதாயத்தின் நன்மைக்காக செய்தவன் என்று சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். இன்றைக்கு செந்தில் அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால் நாம் பேச வேண்டியது பெரியாரை பற்றி தானே தவிர சிறியார்களை பற்றி அல்ல. பெரியாரை முழுமையாக சொல்ல மறந்த காலகட்டத்தில் தான் இது போன்ற கலைகள் முளைக்கின்றன. அதை நமக்கு உணர்த்துவதற்கு இந்த கலை பயன்படுகிறது. அதற்காக இந்த பெரியாரை நாம் ஏன் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், பெரியார் தான் எவன் என்ன சொன்னாலும் சரி, பெரியார் தான் தமிழை காப்பாற்றியவர். பெரியார் இல்லை என்று சொன்னால் 1938 தமிழ் அழிந்திருக்கும். தமிழை காப்பாற்றுவதற்காக இந்தி என்கின்ற பேய் உள்ளே நுழைந்த போது தமிழை காப்பாற்றுவதற்காக இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்கின்ற மருந்தை கண்டுபிடித்து அந்த விஷமுறிவை உண்டாக்கியவர் தலைவர் தந்தை பெரியார். 1938 இருந்து இன்று தமிழ் வாழ்கிறது என்று சொன்னால் அதற்கு தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான் காரணம். அவர்தான் மறைமலையடிகளையும் நாவலர் சோமசுந்தர பாரதியாரையும் இணைத்து இது அரசியல்வாதிகளின் போராட்டமாக முடிந்துவிடக்கூடாது என்று சொல்லி தமிழறிஞர்களையும் ஆன்மீக பெரியவர்களையும் உள்ளே இணைத்து 1938 1286 பேரை சிறைக்கு அனுப்பக்கூடிய ஒரு தலைவனாக இருந்தவன் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். 308 பெண்கள், 32 குழந்தைகள் சிறைக்கு போன வரலாறு 1938 இந்தி போராட்டத்தினுடைய வரலாறு. அன்றைக்கு அந்த இந்தி போராட்டம் மட்டும் நடந்திருக்கவில்லை என்று சொன்னால் தமிழ் அழிந்திருக்கும். பெரியார் சொன்னார், இந்தி நுழைவதால் தமிழ் அழிந்து விடாது, எந்த மொழி வந்தாலும் தமிழ் அழிந்து விடாது, தமிழைக்கு அந்த சக்தி இருக்கிறது. ஆனால் இந்தி நுழையுமானால் தமிழ் சமுதாயத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் அழிந்து போகும். எனவே இந்த போராட்டம் என்பது தமிழை காப்பதற்கான போராட்டம் அல்ல, இந்த இனத்தினுடைய பண்பாட்டை காப்பதற்கான போராட்டம் என்று 1938 சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். இன்றைக்கு யாராலும் சொல்ல முடியாது, தமிழ் தேசியவாதிகளாக இருந்தாலும் சரி, படை நடத்த தைரியம் இருந்தாலும் சரி, தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொல்வதற்கான யோகியதை தைரியம் எவனுக்காவது இருக்கிறதா? 1938 அந்த கோஷத்தை முதலாக வடிவமைத்தவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். 1938 விடுதலையின் தலையங்கத்தில் தமிழ்நாடு தமிழருக்கே 1, தமிழ்நாடு தமிழருக்கே 2, தமிழ்நாடு தமிழருக்கே 3 என்று தலையங்கம் தீட்டியவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். 1956 தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். 1968 பம்பாயில் சிவசேனாக்காரர்கள் தமிழர்களை தாக்கிய போதும் தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். 1973 தனது மரணப்படுக்கைக்கு முன்னால் 5 நாட்களுக்கு முன்னால் அவர் நடத்திய மாநாட்டுக்கு பெயர் தமிழர் இழிவு நீக்க மாநாடு என்பதாகும். எவன் தமிழன் என்று சொல் என்பதை கேட்பதற்கான யோகியதை எந்த தமிழனுக்கும் கிடையாது. தமிழை காப்பதற்கான மருந்தை 1938 கண்டுபிடித்தார். அதே போல்தான் தமிழனை காப்பாற்றுவதற்கு அவர் ஒரு மருந்து கண்டுபிடித்தார். அதுதான் சமூக நீதி என்கின்ற மருந்து. தாழ்த்தப்பட்டவரும் பட்டியலினத்தவரும் பழங்குடியினரும் பிற்படுத்தப்பட்டவரும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவரும் இன்றைக்கு இவ்வளவு பெரிய உயர் பதவிகளில், பள்ளிகளில், கல்லூரிகளில், உயர் அலுவலகங்களில், அரசு அதிகார மையங்களில்
தனியார் நிறுவனங்களில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கான வாசல் கதவை உடைத்தது அந்த சமூக நீதி என்கின்ற சாவிதான். அவருடைய சுத்தியல் தான் உடைத்தது. தமிழர்களை காப்பாற்றுவதற்கு அவர் கண்டுபிடித்த மருந்து சமூக நீதி. 1950 அவர் சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தாமல் போயிருந்தால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தத்தை செய்யாமல் போயிருந்தால், இன்றைக்கு நாம் அடைகின்ற வளர்ச்சி எதையுமே அடைந்திருக்க முடியாது. நாம் இப்படி பள்ளிகளிலும் கல்லூரிகளையும் பல்வேறு அரசு அலுவலகங்களையும் கைப்பற்றி விட்டோம் என்பதற்காகத்தான், அதை தடுப்பதற்குத்தான் இவர்கள் யுஜிசியை கொண்டு வந்து பல்கலைக்கழகங்களை கபலீகரம் பண்ண பார்க்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரால் இந்த பள்ளிகளிற்குள் பட்டியல் இனத்தவரையும் பழங்குடியினரையும் நுழையாமல் தடுக்க பார்க்கிறார்கள். இவை அனைத்தையும் உடைத்து 1950 தமிழர்களை காப்பாற்றுவதற்காக மிகப்பெரிய ஒரு மருந்தை கண்டுபிடித்து, அதற்கு சமூக நீதி என்கின்ற மருந்தை கண்டுபிடித்து, இன்று எவன் எந்த ஆட்சிக்கு வந்தாலும் சரி கை வைக்க முடியாத ஒரு ரிசர்வேஷனாக அதை கொண்டு வந்து கொடுத்தவர் தான் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். இந்த தமிழ்நாட்டில் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகுதான் தமிழர் அரசியல் என்பது தொடங்கியது. இந்த தமிழர் அரசியலை தொடங்கி வைத்தவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். 1952 ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து தன்னுடைய பதவியை விட்டு விலகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை 2 ஆண்டுகள் நடத்தி, கொல்லைப்புற வழியாக வந்த ராஜாஜியை அதே கொல்லைப்புற வழியாகவே விரட்டியவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். ராஜாஜிக்கு பிறகு ராஜாஜியின் சிஷியர்கள் சி சுப்பிரமணியமும் பக்தவச்சலமும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கைப்பற்றுவதற்கு திட்டமிட்ட போது அந்த சதியை உடைத்தவர் தலைவர் தந்தை பெரியாரும் பெரியாரினுடைய நண்பர் டாக்டர் வரதராஜு நாயுடுவும். டாக்டர் வரதராஜு நாயுடுவும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் உட்கார்ந்து அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்பதை பற்றியான ஆலோசனை கேட்டுக்கொண்டிருந்த போது அவர்கள் முடிவுக்கு வர முடியாத நிலையில் அன்றைக்கு சிதம்பரத்தில் இருந்த தந்தை பெரியார் அவர்களை அவசரமாக வரச் சொல்லி, இன்றைக்கு ராஜாஜி மண்டபம் இருக்கின்ற இடத்தில் அன்றைக்கு அரசு அதிகாரிகளுடைய குடியிருப்புகள் இருந்த இடத்தில் டாக்டர் வரதராஜு நாயுடு அவர்களுடைய வீடு இருந்தது. அந்த வீட்டில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் டாக்டர் வரதராஜு நாயுடு அவர்களும் 3 பேரும் உட்கார்ந்து பேசினார்கள். பேசும்போது காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கின்ற எல்லா பிரச்சனையும் பெருந்தலைவர் காமராஜர் சொல்கிறார். யாராவது ஒருத்தரை போட்டு நான் இந்த ஆட்சியை, இந்த கட்சியை நடத்தி கொள்கிறேன் என்று சொன்னபோது, யாராவது ஒருத்தரை போட்டு வேலை வாங்குவதை விட அந்த வேலையை நீங்களே இருந்து பாருங்கள் என்று முதலாக சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள்தான். காமராஜர் சொன்னார், என்னால் எப்படி முதலமைச்சராக இருக்க முடியும், எனக்கு எந்த அனுபவமும் இல்லை, எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் என்று சொன்னபோது, உங்களுக்கு வருகின்ற எல்லா எதிர்ப்பையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன், நீங்கள் ஆட்சியை மட்டும் நடத்துங்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டில் முதலாக ஒரு தமிழர் ஆட்சியை உருவாக்கிய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அவருக்கு பச்சை தமிழர் என்கின்ற பட்டத்தை கொடுத்தார். அதைவிட இன்னொன்று சொன்னார், ரட்சகர் என்று சொன்னார். ரட்சகர் என்கின்ற வார்த்தை ஒரு ஆன்மீக வார்த்தை, ரட்சிப்பு என்பது ஆன்மீக வார்த்தை. ஐயா அவர்கள், நீங்கள் ரட்சகர் என்று சொல்லலாமா என்று கேட்டபோது, பிச்சைக்காரனையும் ஆன்மீகவாதி என்கின்ற பெயரால் இருக்கின்ற சிலரையும் சாதாரண மனிதனையும்
அவன் அவாள் என்றால் மகானாக்கி விடுகிறான். ஆனால் நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்த அனைவரையும் படிக்க வைக்கின்ற காமராஜரை விட வேறு இரட்சகன் எவன் இருக்க முடியும் என்று கேட்டவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். காமராஜர் முதலமைச்சராக வந்தபோது பெரியார் விடுத்த ஒரே ஒரு அறிக்கை, தமிழ்நாட்டில் முதலாக, வார்த்தைகளை கவனியுங்கள், தமிழ்நாட்டில் முதலாக பார்ப்பனர் அல்லாத, தெலுங்கர் அல்லாத முதல் அமைச்சரவை அமைகிறது. இதுதான் தமிழர் ஆட்சி. இந்த ஆட்சிக்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்று எழுதுகிறார். அவர் ஆதரித்தது நீதி கட்சி ஆட்சியாக இருந்தாலும் அந்த நீதி கட்சியில் கூட தமிழர் அல்லாத ஒரு அமைச்சரவையை ஆதரித்திருந்தாலும், ஆனால் காமராஜர் தலைமையில் அமைந்ததைத்தான் ஒரு பச்சை தமிழர் ஆட்சி என்று சொல்லக்கூடிய தைரியமும் துணிச்சலும் இருந்தவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 1967 வந்து பேரறிஞர் அண்ணா இறந்ததற்கு பிறகு 1969 தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சரான போது பெரியார் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர்களுக்கும் அமைச்சருக்கும் நான் ஒரு கட்டளை இடுகிறேன். உங்கள் கைகளில் உங்களுக்கு முன்னால் வரும் கோப்புகளில் நீங்கள் கையெழுத்திடும் போது அந்த கையெழுத்தால் ஒரே ஒரு தமிழன் நன்மை பெறுகிறானா என்பதை பார்த்துவிட்டு நீங்கள் கையெழுத்து போடுங்கள் என்று கட்டளையிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். உங்களுக்கு முன்னால் வருகின்ற பேரில் அவன் எழுதப்பட்டுள்ள பேர் என்பது அது பார்ப்பனனின் பெயரா, மலையாளியின் பெயரா, தெலுங்கனின் பெயரா, சைவனின் பெயரா, கிறிஸ்தவனின் பெயரா, இஸ்லாமியனின் பெயரா என்று பார்த்துவிட்டு அந்த தமிழனை வாழ வையுங்கள் என்று சொன்ன தமிழர் தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். இந்த அமைச்சரவை தமிழர்களின் அமைச்சரவை. இந்த அமைச்சரவை பார்ப்பனர் அல்லாதார் அமைச்சரவை. எனக்கு நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். 90 ஆண்டுகள் நான் வாழ்ந்ததில் பயனுள்ளது என்று நான் இப்போதுதான் நினைக்கிறேன். ஏனென்றால் தமிழர்களெல்லாம் அமைச்சர்களாக வந்துவிட்டார்கள். இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளை பார்க்கிறேன். 18 பேரில் 14 பேர் தமிழர்கள் வந்து விட்டார்கள். இதைவிட எனக்கு மகிழ்ச்சி என்பது வேறு எதுவும் இருக்க முடியாது என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் எனக்கு ஒரே ஒரு வருத்தம், ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் நீதிபதியாக இல்லையே என்று தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அறிக்கை விட சில மாதங்களிலேயே அதற்கான ஏற்பாட்டை அன்றைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் செய்து திரு வரதராஜன் அவர்களை நீதிபதியாக அமர்த்தினார்கள். அந்த வரதராஜன் பெரியாரினுடைய 100ஆண்டு விழாவில் 1978ஆம் ஆண்டு பேசும்போது, எனக்கு நன்றி தெரிவிப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லையே என்று நான் வாழ்நாளில் ஏங்கிக் கொண்டிருந்தேன். தந்தை பெரியார் அவர்களுடைய தபால் தலையை வெளியிடுவதன் மூலமாக நான் என்னுடைய நன்றி கடனை செலுத்திவிட்டேன் என்று சொன்னார் திரு நீதிபதி வரதராஜன் அவர்கள். இப்படி தமிழர்கள் எல்லா இடங்களிலும் எல்லா பதவிகளிலும் உட்கார்ந்து பார்க்க வேண்டும், அதிகாரத்தை செலுத்த வேண்டும். இதுதான் தமிழர் அரசியல். இந்த அரசியலுக்காகத்தான் நான் உருவானேன், வளர்ந்தேன் என்று சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற தமிழ்நாடு என்பது பெரியார் இல்லாவிட்டால் உருவாகி இருக்காது.
இது அந்த காலத்தில் இந்த இடத்தில் லட்சுமிபுரம் யுவ சங்கம் என்கின்ற ஒரு கிளப் இருந்தது. அது பெரும்பாலும் பார்ப்பனர்கள் மெம்பர்களாக இருக்கின்ற இடம். அந்த இடத்தில் பார்ப்பனர்கள் கிளப்பில் பெரியாரை 1953ஆம் ஆண்டு பேசுவதற்காக அழைத்தார்கள். அந்த காலத்திலேயே அவர்கள் எவ்வளவு விவரமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை முதலில் பேசிய அந்த கிளப் செக்ரட்டரி பேசுகிறார். தனி தமிழ்நாடு என்பதை ஈவே ராமசாமி நாயக்கருடைய கட்சிக்காரர்கள் கேட்கிறார்கள். ஒருவேளை தனி தமிழ்நாடு என்பது உருவாகிவிட்டால் அந்த நாட்டில் பார்ப்பனர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்பதை உறுதி செய்து கொள்வதற்காக நாம் இங்கே ஈவே ராமசாமி நாயக்கரை அழைத்திருக்கிறோம். அவர் நாம் அதற்கான விளக்கங்களை சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். 1953ஆம் ஆண்டு நடந்த கூட்டம் அது. அதற்கு பேர் லட்சுமிபுரம் யுவ சங்கம் என்கின்ற கிளப். ஆந்திராக்காரர்கள் சென்னையை எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆந்திராக்காரர்கள் சென்னையை கேட்கும்போது சென்னையின் ஒரு துளியை கூட தரக்கூடாது என்று சொல்லி தீர்மானம் போட வைத்து மிகப்பெரிய போராட்டத்தை அன்றைக்கு தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் நடத்தினார். மாப்போசியினுடைய போராட்டம் என்பது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் நான் இதை சொல்வதற்கு காரணம், எங்கே இந்த மொழிவாரி மாகாணங்களினுடைய வேர் என்பது இருக்கின்றது என்று சொன்னால், மாப்போசி மொழிவாரி மாகாணங்கள் என்பதை கேட்பது 1949ற்கு பிறகுதான். ஆனால் தமிழரினுடைய மண் மீட்க வேண்டும், தமிழர்களுடைய வீரம் தளர்க்க வேண்டும் என்று சொல்லி 1943ஆம் ஆண்டே பண்டிதர் எஸ் ஆனந்தர் எழுதிய புத்தகத்தை தனது நூலில் வெளியிட்டு அந்த மொழிவாரி மாகாணங்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கு 8 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த லட்சுமிபுரம் யுவர் சங்கத்தில் பேசும்போதுதான் பெரியார் சொல்கிறார், சென்னை போய்விடும் என்று பலரும் கவலைப்படுகிறார்கள். முழுக்கவே பார்ப்பனர்கள் உட்கார்ந்திருக்கின்ற ஒரு சபைக்குள் அவர் பேசுகிறார். இந்த சென்னை போய்விடும் என்று பலரும் பயப்படுகிறார்கள், போய்விடாது. இந்த சென்னையில் பார்ப்பனர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், எனவே சென்னையை விட்டு தர மாட்டார்கள். எனவே சென்னை போய்விடும் என்று யாரும் பயப்படாதீர்கள். இன்னொன்று சொல்கிறார், சென்னையினுடைய தலைநகர சென்னையை ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு ஒன்றுபட்ட தலைநகராக வைத்துக் கொள்ளலாம் என்று ஆந்திராக்காரர்கள் கோரிக்கை வைத்த போது பெரியார் சொல்கிறார், ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்டபோது, எங்களுக்கு தலைநகர் இல்லை என்று ஆந்திராவினுடைய தலைவர்கள் சொன்னபோது, தலைநகரே இல்லாத தலைநகராக வைப்பதற்கு ஒரு நகரமே இல்லாத நீ ஏன் மாநிலம் கேட்கிறாய் என்று கேட்டவர் தந்தை பெரியார். அதன் பிறகு எங்களுக்கு தலைநகர் வேண்டாம், நாங்கள் இந்த சென்னைக்கும் சென்னை மாகாணத்துக்கும் ஆந்திராவுக்கும் ஒரே ஒரு தலைநகராக தலைமைச் செயலகமாக நாங்கள் இந்த கோட்டையை வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னபோது தந்தை பெரியார் சொல்கிறார், தனி குடித்தனம் போனவன் ஏன் சமையல் மட்டும் எங்கள் வீட்டில் வந்து செய்கிறார் என்று கேட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். எங்களுக்கு இந்த கோட்டையில் ஓராண்டு காலமாவது இருக்க வேண்டும், இருந்து நாங்கள் எங்களுடைய தலைமைச் செயலகத்தை நடத்தி கொள்கிறோம் என்று ஆந்திரர்கள் கேட்டபோது, உங்கள் மாகாணத்தில் நிறைய கல்யாண மண்டபம் இருக்கிறது, உங்கள் மாகாணத்தில் பெரிய பெரிய தியேட்டர்கள் இருக்கிறது, அதில் முகப்பை இடித்துவிட்டு அங்கே தலைமைச் செயலகத்தை வைத்துக்கொள் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். அடுத்து ஒரு தந்திரம் நடந்தது.
சென்னை, ஆந்திரா, கர்நாடகா என பிரிந்த பிறகு தென் மாநிலங்கள் அனைத்தையும் சேர்த்து தட்சிண பிரதேசம் என்கின்ற ஒரு திட்டத்தை பண்டித ஜவஹர்லால் நேரு உருவாக்கிய போது, தட்சிண பிரதேசம் வந்தால் அது தமிழரினுடைய தற்கொலையாக முடியும் என்று சொல்லி முதலாக பெருந்தலைவர் காமராஜருக்கு தந்தி கொடுத்தவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். தட்சிண பிரதேசம் மட்டும் வந்துவிட்டால் இந்த தட்சிண பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து உயர் பதவிகளும் இடங்களும் மலையாளிகளுக்கும் தெலுங்கர்களுக்கும் போய்விடும். தோட்டி வேலையையும் போலீஸ் கான்ஸ்டபிள் வேலையை மட்டும்தான் தமிழன் பார்க்க வேண்டிய யோகியதை வரும். எனவே தட்சிண பிரதேசத்தை எதிர்த்து நாம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அதனால் தான் சொல்கிறேன், தமிழ்நாடு என்பதை காப்பாற்றியதும் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள்தான். இதை அனைத்தையும் நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும், நமக்குள்ளே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இது யாருக்காகவும் சொல்லவில்லை, நீங்கள் மனதிற்குள் நினைப்பவனுக்காகவும் நான் சொல்லவில்லை. நாம் சரியாக சொல்ல மறந்த இடத்தில் இது போன்ற ஆட்கள் வந்து விடுவார்கள். செந்தில் பேசும்போது சொன்னார், இலங்கையில் தமிழ்நாட்டில் திராவிடர் கழகம் உருவான போது இலங்கையிலும் திராவிடர் கழகம் உருவானது என்று. உண்மைதான். ஏனென்றால் 1929 பர்மாவுக்கு போய்விட்டு வரும்போது இலங்கைக்கு போய்விட்டு வந்து பெரியார் ஆற்றிய மிகப்பெரிய உரை இலங்கை சொற்பொழிவுகள் என்பதாகும். 1929 அவருடைய ஞானத்தின் உண்மையான திறவுகோல் என்பது இலங்கை சொற்பொழிவுகள் என்கின்ற அந்த புத்தகம். அதற்கு பிறகு இலங்கையில் சுயமரியாதை இயக்கம் தமிழர்கள் பகுதிகளில் மட்டுமல்ல, முதலில் மலையகத்தில் தான் பெரியாரினுடைய சுயமரியாதை இயக்கம் என்பது உருவானது. அதனால் 1938 இங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது, இங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து 4 சுயமரியாதை இயக்கத்தினர் வந்து இங்கே போராட்டத்தில் கலந்து கொண்டு சென்னை சிறையில் இருந்தார்கள் என்பதும் வரலாறு. 1938 இலங்கையில் வந்த சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர்களில் இருந்து 1940 அங்கே ஒரு சுயமரியாதை இயக்கம் வளரும் போது அதில் மாணவராக சேர்ந்தவர்தான் பிற்காலத்தில் அமைச்சராகவும் தமிழர் தேசிய இயக்கத்தினுடைய மிகப்பெரிய தலைவராகவும் வளர்ந்த அமிர்தலிங்கம் அவர்கள். சுயமரியாதை இயக்கத்தில் வளர்ந்தவர்தான் அமிர்தலிங்கம். ராமநாதபுரத்தில் இருந்து சென்ற இளஞ்செழியன் என்பவர் 1944 இங்கே திராவிடர் கழகம் உருவானதைப் போல அங்கேயும் இலங்கை திராவிடர் கழகத்தை உருவாக்கினார். இலங்கை திராவிடர் கழகத்துக்கும் இங்கு உள்ள திராவிட இயக்கத்துக்கும் மிக தொடர்ச்சியான நட்பும், பல்வேறு போராட்டங்களில் இங்கே வளர்ந்து கலந்து கொள்வதைப் போல நம்மவர்கள் நாவலர் நெடுஞ்செழியன், ஈவேகி சம்பத், நாஞ்சில் கி மனோகரன் போன்ற தலைவர்கள் அங்கே போய் பங்கெடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த இயக்கம் வளர்ந்தது. ராமநாதபுரத்தில் இருந்து சென்ற இளஞ்செழியன் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகம் 1949 சென்னை தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட போது இலங்கையிலும் இலங்கை திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு அமைப்பை தொடங்கி அங்கேயும் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் இங்கே 1967 நாம் ஆட்சியை பிடிக்கும்போது இலங்கை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமான தொடர்பு என்பது மிக முக்கியமாக முடிந்துவிட்டது. ஏனென்றால் அங்கே நடக்கின்ற போராட்டம் வேறு, இங்கே நடக்கின்ற போராட்டம் என்பது வேறு. அங்கே உள்ள இலங்கையில் உள்ள ஈழ தேசிய பிரச்சனையையும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனையும் ஒன்றாக கருதக்கூடாது என்பதை விட இலங்கையில் உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் துணை போகிறதா என்கின்ற கேள்வியை சிங்கள பத்திரிகைகள் எழுப்பிய நிலையில் இரண்டு அமைப்புகளும் தனித்தனியாக 1969 இருந்து பிரிந்து விட்டன.
அந்த அமைப்பிலிருந்து இளஞ்செழியன் அவர்கள் இன்றைக்கு அங்கே ஆட்சியை பிடித்திருக்கின்ற ஜனதா விமுக்தி பிரமணா என்கின்ற கட்சியில் அவர் கம்யூனிஸ்டாக போய் சேர்ந்து அவர் வேறு பக்கம் போய்விட்டார். அதற்கு பிறகு இலங்கை திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வளரவில்லை. ஆனால் இலங்கை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஈழத்தந்தை செல்வா அவர்களுக்குமான நட்பு என்பது தமிழ் ஈழத்தை உருவாக்குவதற்கான ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கும் ஒரு மாநாட்டில் ஈழத்தந்தை செல்வா அவர்களோடு சேர்ந்து இலங்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் சேர்ந்து உருவாக்கியதுதான் தமிழ் ஈழம் என்கின்ற கொள்கை கோட்பாடு ஆகும். அந்த கோட்பாட்டை உருவாக்க நினைத்த தலைவர் ஈழத்தந்தை தலைவர் செல்வா அவர்கள் 1972 தொடக்க காலத்தில் இங்கே வந்து தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்களை சந்தித்து தங்களுடைய ஈழ போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவு வேண்டும் என்று சொன்னபோது, உங்களுடைய போராட்டத்துக்கு என்னால் தார்மீக அடிப்படையில் அனைத்து ஆதரவையும் தர முடியும் என்று சொல்லி தமிழீழ போராட்டத்தை அன்றே அங்கீகரித்தவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். இந்த அகிம்சை போராட்டம் மட்டுமல்ல, பிரபாகரன் உருவாக்குகின்ற தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு முன்னதாக அவர் இருந்த அமைப்பு என்பது தமிழ்நாடு மாணவர் மன்றம் என்கின்ற ஒரு அமைப்பு. அந்த தமிழ்நாடு மாணவர் மன்றத்தை உருவாக்கியவர் சத்தியசீலன் என்கின்ற தலைவர். சத்தியசீலனால் போராளி ஆக்கப்பட்டவர் தான் பிரபாகரன். அந்த சத்தியசீலன் 1971 சிங்கள போலீசாரால் தேடப்பட்ட போது அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து சந்தித்த தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியாரிடம் அவர் சொல்கிறார், நாங்கள் ஈழத்தமிழர்களினுடைய உரிமைக்காக போராடப் போகிறோம். எப்படி போராடப் போகிறீர்கள் என்று பெரியார் கேட்டதாகவும், நாங்கள் ஆயுதம் தாங்கி போராடுகின்ற முடிவுக்கு வந்திருக்கிறோம் என்று சத்தியசீலன் சொல்கிறார். நீங்கள் ஆயுதம் தாங்கி போராட வேண்டிய முடிவுக்கு வந்தால் பெரியார் சொல்கிறார், அவன் பெரிய பெரிய டாங்கி கொண்டு வந்து உங்களை அடித்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். 1973 போராளிகள் அமைப்பை சேர்ந்த சத்தியசீலனை பார்த்து பெரியார் கேட்கிறார், பெரிய பெரிய டாங்கி கொண்டு வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது, அந்த டாங்கிகளையும் எதிர்த்து நாங்கள் போராடுவோம் என்று சத்தியசீலன் சொல்ல, எப்படியோ உங்கள் விருப்பம் போல செய்யுங்கப்பா என்று சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கின்ற போராட்டமாக இருந்தாலும் சரி, தமிழீழத்தில் நடந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, அது தமிழ் இனத்தை காக்கின்ற போராட்டமாக இருக்குமானால் அந்த இனத்தை காப்பதற்கான ஒரு தலைவனாக, உயர்ந்த மனிதனாக நிற்பவர், எந்த காலத்திலும் நிற்பவர். அவரை வீழ்த்த முடியாது. வீழ்த்த நினைப்பவர்கள் வீழ்ந்து படுவார்கள். அவரை வீழ்த்தியவர்களின் வரலாறு தான் தமிழ்நாட்டினுடைய வரலாறாக இருக்கிறது. வாழ்கின்ற தந்தை பெரியாரினுடைய வரலாறு என்பது வருங்காலத்தின் வரலாறாக எப்போதும் இருக்கும். நன்றி, வணக்கம்.